வாங்கி கொடுத்தாங்க. இன்னொன்னு, இந்த யூனிஃபார்ம் யாரு வாங்கி கொடுத்தது இன்னொரு பொண்ணை கேட்டா, இது எங்க அண்ணன் கொடுத்த காசுல ஜெயலலிதாவுக்கு லாபம் போச்சு, அதனால யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்தாங்க. பெண்களே, தாய்மார்களே, நீங்கள் மிக்சியை பார்க்கும் போது, நீங்கள் அனைவரும் அந்த கிரைண்டரை பார்க்கும் பொழுது, மின்விசிறியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தெரியுமா ஞாபகத்துக்கு வரணும்? இது நம் வீட்டு ஆண் பிள்ளைகள் குடித்து குடித்து குடல் வந்து செத்துக்கிட்டு இருக்கிற காசுல ஜெயலலிதாவுக்கு கொடுத்தது, ஜெயலலிதாவுக்கு வாங்கி கொடுத்ததுன்னு உங்களுக்கு ஞாபகம் வரும். உங்களுக்கு வரணும், அந்த ஞாபகம் உங்களுக்கு வர வேண்டும். ஆக இலவசம் என்பது ஜெயலலிதா அரசாங்கம் டாஸ்மாக் கடையில் வருகின்ற லாபத்தில் போடுகின்ற பிச்சைதான் இந்த இலவசம். அதான் கேப்டன் சொன்னார் திருச்சி மேடையில, ஆர்ப்பாட்ட மேடையில, வேருக்கு விஷத்தை ஊற்றிவிட்டு இலைக்கு பன்னீரை தெளிப்பது. ஆண் பிள்ளைக்கு தான் ஒரு வேர், ஒரு ஆண் பிள்ளை வேர் மாதிரி தலைச்சு மரமாகிறவ ஒரு குடும்பத்துல, அந்த குடும்பத்துல ஆண் பிள்ளையை சாராயத்தை ஊற்றி குடல் வந்து சாக வச்சுட்டு, நீ இலவச பம்பாய் மிட்டாய்க்கார நாட்டுல முட்டாய் தடை விடுற மாதிரி பெண்களுக்கு இலவசத்தை காட்டுறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து பேசிய ஜெயலலிதாவே, நாங்கள் ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறோம். கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்ததால் தான் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இல்லை என்றால் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் இல்லை. ஏறி வந்த ஏணியை எட்டி உதைத்தவர் நீங்கள். ஏணி ஏறி விடுவதற்கு மட்டுமல்ல, ஏணி அந்த ஏணி இறக்கியும் விடும் என்பதை நீங்கள் காலம் உங்களுக்கு பதில் சொல்லும். மரம் ஓய்வை விரும்பினாலும் காற்றாலும் விரும்பாவிட்டாலும் இந்த தமிழகத்திலே